மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய சித்தத்தை, ஐயா கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்ய விருப்பமாய் இருக்கிறார், உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலே அவர் செய்ய விரும்புகிற மகத்துவமான அற்புதமான அதிசயமான காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்களோடு மன முறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயா, நொறுங்குண்ட இருதயத்தோடும் நறுங்குண்ட மனதோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே இனி நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் வெற்றி பெறுவதற்கு, நிம்மதியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இன்று உங்களுக்காக வருகிறதை நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26 மற்றும் 31 வாசித்தீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி, ஐயா முறிவோடு இருக்கிற மனதில் வேதனைகளோடு, துக்கங்களோடு, அவமானங்களோடு, பல்வேறு பலகீனங்களோடு இருக்கிற உங்களுடைய முறிவை கர்த்தர் கட்டி, உங்களுடைய அடிக்காயங்களை உங்கள் இருதயத்திலே, உங்கள் ஆத்மாவிலே, உங்கள் இருதயத்தின் அடியாளங்களிலே காணப்படுகிற அடிக்காயங்களை அவர் கட்டி குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சத்தை போன்று இருந்த உங்களுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், ஐயா சூரியனுடைய வெளிச்சத்தை போல ஏழத்தனையாய் இருந்த உங்களுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே, ஒரு பெரிய அதிசயமான ஆச்சரியமான மாற்றம் வரும். என் தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தேற்றரவாளன், உங்கள் துணையாளர், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவரை அனுமதியுங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் முறிவுகளை கட்டுவார். ஐயா, உங்கள் இருதயத்திலே பட்ட அடி காயங்களை குணமாக்க, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ஆவியானவரை விட்டால் வேறு வழியே இல்லை. இவர் உங்கள் முறிவுகளை கட்டி உங்கள் அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே, ஐயா உங்களுடைய சாதாரண வெளிச்சம் போல் வாழுகிற உங்கள் வாழ்க்கை பிரகாசம் போல், சூரிய பிரகாசம் போல் மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாய் ஒரு மாற்றத்தை, ஒரு மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது, அப்பொழுது தண்டாயுதத்தினால் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நொறுங்குண்டு போவான். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், நீங்கள் வளர்ந்து மேன்மை அடைவீர்கள். இந்த சத்திரியன், ஐயா இந்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களை தண்டாயுதத்தினால் அடித்து நீங்கள் அழிந்து போவதற்கு பதிலாய் இந்த அசிரியன் நொறுங்குண்டு போவான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், கைவிட மாட்டார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.